குற்றாலம் அருவி பிரைவேட் ரிசார்ட் மர்மம் பார்ட் 3. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நண்பர்கள் வீட்டுக்கு போனாங்க. ஆனா அந்த இரவு அவர்களுக்கும் தூக்கமில்ல. ஒரே மெசேஜ் இருவருக்கும் ஒரே நேரத்தில் வந்தது. அன்னோன் நம்பர். வீடியோ ஓபன் பண்ணினாங்க. அருவி, நடுக்கடல் மாதிரி சுழலும் நீர். அதுக்குள் காணாம போன நண்பன். அவன் முகம் வெண்மையாக இருந்தது. கண் திறந்தான். அவன் வாயிலிருந்து வந்த குரல், அவள காப்பாத்தாதீங்க, அவள்தான் காப்பாத்த சொல்றது. வீடியோ முடிஞ்சது. அடுத்த நொடியில் ரெசார்ட் மேனேஜரிடமிருந்து கால். நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த நேரம் இன்னொருத்தர் அருவிக்குள் இறங்கிட்டார். அந்த பெண் யார் தெரியுமா? அவள் 10 வருடங்களுக்கு முன்பு அவரது கணவனுடன் அருவிக்கு ட்ரிப்பு வந்தாள். மறுநாள் காலை கணவன் மனைவியை மிஸ்ஸிங் என்று ரெசார்ட் மேனேஜ்மெண்டிடம், என் மனைவி காலையிருந்து மிஸ்ஸிங், இந்த ரெசார்ட் முழுவதும் நான் தேடிவிட்டேன், அவள் கிடைக்கவில்லை என்று கூறினார். அப்பொழுது வேலை செய்த ரெசார்ட் மேனேஜர் போலீசிடம் கம்ப்ளைண்ட் கொடுத்தார். ரெசார்ட்டுக்கு போலீசும் வந்தார்கள். அனைத்து இடத்தையும் ஆராய்ந்தார்கள். அனைவரையும் விசாரித்தார்கள். பிறகு கணவரையும் விசாரித்தார்கள். அப்பொழுதுதான் ஒரு உண்மை தெரிந்தது. அந்த கணவரே தனது மனைவியை பிடிக்காமல் அருவிக்குள்ளுள்ள பள்ளத்தில் அவரே தள்ளிவிட்டு கொன்றார். மிஸ்ஸிங் என்று பொய் சொன்னார். பிறகு அவரை கைது செய்தது. ஆனால் சரியான தண்டனை கிடைக்கவில்லை அவருக்கு. அந்த பெண்ணுக்கு ஒரு நீதி வேண்டும் என்று இதை செய்கிறாள். அதனால்தான் அந்த பெண் தன் கணவன் மாதிரி காதலியோ அல்லது மனைவியை ஏமாற்றும் ஆண்களை வருடத்துக்கு ஒருமுறை காப்பாற்றுங்கள் என்று அழைத்து அவர்களை கொல்வதாக அங்குள்ள மக்கள் கூறுகின்றார்கள். இன்னும் அங்கு மர்மம் தொடர்கிறது. இந்த கதையின் பார்ட் 2 கீழே உள்ள பிளே பட்டனில் லிங்க் செய்துள்ளேன். மறக்காமல் அதை பாருங்கள். இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை இது போன்ற ஒரு கதையில் சந்திக்கலாம்.